guys, welcome to Nagastics. Actually, we are discussing trigonometry in SSC CGL exam perspective. Correct? SSC CGL exam perspective, it's a fourth video. Previous video பார்க்கல அப்படினா description link இருக்கு, check பண்ணுங்க. ஓகேவா? And previous video ல என்ன பார்த்தோம்? Actually அதுக்கு முன்னாடி angle measurement and trigonometric ratio for specific angle அதுதான் previous video. கரெக்ட்டா? In the video we are going to discuss about some more values, some more trigonometric ratio values based on quadrant. So previous video some specific angle, for example ஒரு 30 degree, 60 degree, 90 degree அதுக்கு தான் பார்த்தோம். அதோட values தான் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். இங்க for example something ஒரு 720 degree, something 720 degree, 270 degree or else something ஒரு 210 degree இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செஷன். ஏன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கெட் கன்ஃபியூஸ்டு திஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுங்க. பட் தெளிவாக பார்த்துட்டா கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலி இந்த வேல்யூஸ்லாம் இதோட வேல்யூஸ்லாம் டூ வேல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்று நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். இங்கே ஒரு டேபிள் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்கூல்லேயே மெமரைஸ் பண்ணியிருப்போம். இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஆர்எல்எஸ் இந்த டேபிள் ஆர்எல்எஸ் இந்த ஃபார்முலாஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரண்ட் எடுக்கலாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். இட்ஸ் அ குவாட்ரண்ட். இது எனக்கு குவாட்ரண்ட். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எனக்கு ஒய் ஆக்சிஸ். கரெக்டா? ஆக்சுவலி இட்ஸ் 0 டிகிரி, இங்க 90 டிகிரி. இது பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி. கரெக்டா? இது எனக்கு 180 டிகிரி. இட் வில் பி 270 டிகிரி. இது எனக்கு 270 டிகிரி. அண்ட் இங்க ஸ்கூல்லே ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிக் இஸ் எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல் சில்வர் டீ கப் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ ஆல் சில்வர் டீ கப் அப்படி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த குவாட்ரண்ட்ல ஆக்சுவலி இந்த குவாட்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0 + θ 0 விட அதிகமாக இருக்கலாம், 90 விட கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ θ ஒரு ஆங்கிள், எனி ஆங்கிள் அந்த பார்த்தீங்க அப்படின்னா 0 + θ ஆர் 90 - θ சொல்லலாம். ஓகேவா? இந்த குவாட்ரண்ட் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்று 90 + θ ஆர் 180 - θன்னு சொல்லலாம். 90 விட அதிகமாக இருக்கும். இந்த θ வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 + θ ஆர் 180 - θ சொல்லலாம். ஓகேவா? அண்ட் இந்த குவாட்ரண்ட் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 180 + θ ஆர் 270 - θ மென்ஷன் பண்ணலாம். கரெக்டா? எல்லாம் கவனிச்சிங்கன்னா இது எனக்கு 180 - θ 180 + θ 180 விட எக்ஸ்ட்ரா இருக்கணும், நிறைய இருக்கணும். அண்ட் 270 விட கம்மியாக இருக்கணும். ஸோ 270 - θ சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேம் டைம் இந்த குவாட்ரண்ட்டை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா 270 + θ ஆக்சுவலி நல்லா கவனிச்சிங்கன்னா 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி. அகைன் இட் வில் பி இது எனக்கு 360 டிகிரி. அப்போ நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா 0 டிகிரி = 360 அப்படி சொல்லிட்டு எழுதலாம். 0 டிகிரி = 360. இந்த குவாட்ரண்ட் எடுக்கும்போது மட்டும் 0 டிகிரி = 360 டிகிரி அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த குவாட்ரண்ட் எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 270 + θ 270 + θ அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 360 விட கம்மியாக இருக்கும். சம்திங் ஒரு 2, 3,
360 minus theta something ஒரு 278 இருக்கலாம் 280 300 என்ன வேணா இருக்கலாம் பட் between 270 to 360 குள்ள இருக்கணும் ஓகேவா இது இப்படி தான் இந்த ஆங்கிள ஆக்சுவலி மென்ஷன் பண்ணிருப்பாங்க சம் பாக்கும்போது புரியும் ஆக்சுவலி இத 360 plus theta சொல்லி கூட சொல்லலாம் இத 360 plus theta ன்னு சொல்லலாம் இந்த ஆங்கிள இப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேவா இங்க இந்த all silver teacup is nothing but இங்க எல்லா trigonometric ratio sin theta sin cos cosecant நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஒரு 6 வேல்யூஸ் படிச்சு போடலாம் 6 உம் இங்க பிளஸ் ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா I think you know that very well sin அதோட reciprocal cosecant sin cosecant மட்டும் பிளஸ் ஓகேவா sin cosecant மட்டும் பிளஸ் இங்க tan and அதோட reciprocal என்ன cot tan cot மட்டும் எனக்கு இங்க பிளஸ் வேல்யூ and இந்த குவாட்ரண்ட் பாத்தீங்க அப்படினா cos and secant cos secant இந்த வேல்யூஸ் மட்டும் பிளஸ் ஓகேவா சோ தட்ஸ் இட் गाइस ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் ஓகேவா எந்த குவாட்ரண்ட் ஏதாவது something 360 plus theta 180 minus theta அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு வேல்யூஸ் கொடுக்கறாங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் எந்த குவாட்ரண்ட் தெரியணும் and அங்க அது பிளஸ்ஸா மைனஸா இது ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ரூல்னு கூட வெச்சுக்கோங்க ஓகேவா சோ ஒரு sin 90 plus theta ன்னு கொடுக்கறானா sin 90 plus theta செகண்ட் குவாட்ரண்ட் இது எனக்கு பிளஸ் அப்படி சொல்ல தெரியணும் and suppose cos 270 minus theta அப்படி சொல்லி கொடுக்கறாங்கன்னா சாரி 270 plus theta cos 270 plus theta அப்படினா இது எனக்கு பிளஸ் அப்படி சொல்ல தெரியணும் சேம் டைம் cos 180 plus theta ன்னு சொல்றாங்கன்னா இங்க tan cot தவிர except tan cot all values are minus அப்படி சொல்ல தெரியணும் ஓகேவா it's a first rule second rule is இத நல்லா கவனிச்சுக்கோங்க if 90 plus or minus theta 90 plus or minus theta 270 plus or minus theta 90 plus or minus theta or 270 plus or minus theta எனக்கு 90 plus or minus theta 270 plus or minus theta அப்படினு இருந்துச்சு அப்படினா இங்க sin பாத்தீங்கன்னா sin எனக்கு cos ஆ கன்வர்ட் ஆகும் cos எனக்கு sin ஆ கன்வர்ட் ஆகும் sin cos ஆ சேஞ்ச் ஆகும் cos எனக்கு sin ஆ சேஞ்ச் ஆகும் and then tan எனக்கு cot ஆ சேஞ்ச் ஆகும் cot எனக்கு tan ஆ சேஞ்ச் ஆகும் சேம் டைம் next என்ன cosecant எனக்கு secant ஆ சேஞ்ச் ஆகும் secant எனக்கு cosecant ஆ சேஞ்ச் ஆகும் it's a second rule it's a important it's a second rule suppose அந்த theta value suppose இந்த theta value பாத்தீங்க அப்படினா எனக்கு 360 180 இருக்கோ wait a minute 180 plus or minus theta or else 360 plus or minus theta 180 plus or minus theta 360 plus or minus theta வா இருந்துச்சுனா no change ஆகாது ஓகேவா no change for example sin theta அப்படி சொல்லிட்டு இருந்துச்சுனா எனக்கு sin இருந்துச்சுனா அது எனக்கு sin ஆ தான் இருக்கும் சேம் டைம் cos அப்படினு இருந்துச்சுனா அது எனக்கு cos ஆ தான் இருக்கும் tan அப்படினு இருக்கு அப்படினா tan எனக்கு tan ஆ தான் இருக்கும் cosecant secant இப்படி எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஓகேவா it's a second rule guys it's a second rule இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு தெளிவா தெரியணும் ஓகேவா சோ இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சாலே நம்ம சம சாரி இந்த ஃபார்முலா அப்படி சொல்லிட்டு ஒரு டேபிள் இப்போ காமிச்சல அதை நம்ம ரொம்பவே ஈஸியா சொல்லிடலாம் எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் எனக்கு ஒரு எந்த குவாட்ரண்ட்ல எடுக்கலாம் இந்த குவாட்ரண்ட் எடுத்துக்கலாமா வெயிட் a minute இப்போ sin 90 plus theta and then cos 90 plus theta then tan 90 plus theta cosecant 90 plus theta whereas secant 90 plus theta
cot 90 plus theta. Actually இந்த குவாட்ரன்ல 90 plus theta மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேவா. Actually இது நோ சேஞ்ச் ஓகேவா. இது நோ சேஞ்ச் 180 plus theta 360 minus theta இருக்கு நோ சேஞ்ச் ஓகேவா. Listen here first sin 90 plus theta first rule என்ன plus or minus அப்படி சொல்லலாம் ஓகேவா. sin 90 plus theta sin 90 plus theta எனக்கு second quadrant sin எனக்கு plus ஓகேவா. so plus and then sin 90 இருந்துச்சுனா என்ன ஆகும் sin 90 இருந்துச்சுனா sin எனக்கு cos ஆ சேஞ்ச் ஆகும் கரெக்ட்டா. so it will be cos theta that's it guys. so sin 90 plus theta இருக்கு ஃபர்ஸ்ட் எந்த quadrant பார்க்கறேன் இது எனக்கு second quadrantல sin எனக்கு plus so plus எழுதிட்டேன் and then sin எனக்கு cos ஆ சேஞ்ச் ஆகும் 90 plus theta or minus theta இருந்துச்சுனா sin எனக்கு cos ஆ சேஞ்ச் ஆகும் ஓகேவா. then இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா cos 90 plus theta இது எனக்கு second quadrant also second quadrantல cos எனக்கு minus sin மட்டும் தான் plus so minus first minus எழுதியாச்சா and then second thing will be எனக்கு 90 plus theta இருந்துச்சுனா cos என்ன ஆகும் cos எனக்கு sin ஆ சேஞ்ச் ஆகும் so இதோட வேல்யூ sin theta ஓகேவா. and then இங்க tan 90 plus theta tan 90 plus theta second quadrant so இங்க எனக்கு tan minus and then tan 90 அப்போ tan என்னாகும் cot ஆ சேஞ்ச் ஆகும் so cot theta அப்படி சொல்லி எழுதணும் ஓகேவா. இந்த ரெண்டு ரூலை மட்டும் அப்ளை பண்ணா you can get any value ஓகேவா. இங்க பார்க்கலாமா cosecant எனக்கு actually cosecant second quadrantல plus ஓகேவா. so நீங்க plus எழுதிக்கலாம் and then cosecant 90 cosecant பாத்தீங்க அப்படினா secant ஆ சேஞ்ச் ஆகும் ஓகேவா. அப்போ secant theta சொல்லிட்டு எழுதணும் and then இங்க இதோட வேல்யூ minus cosecant theta and it will be minus tan theta ஓகேவா. so it's a important thing guys. அதே போல இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த plus minus value இங்க தான் பார்க்கணும் இங்க பாத்துற கூடாது. so 90 plus theta இங்க cos இந்த cos வந்து இங்க plus ஆ minus ஆ பார்க்க கூடாது. so sin இந்த குவாட்ரன்ட்ல plus ஓகேவா and then same type cosecant இந்த குவாட்ரன்ட்ல plus அப்படினு சொல்லி தான் பார்க்கணும் ஓகேவா. so இத நல்லா தெளிவா பாத்துக்கோங்க and வேணா இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னும் another one example கூட பார்த்தலாம். wait a minute இப்போ கொஞ்சம் ரேண்டமா எடுக்கலாமா wait something sin 180 plus theta and cos something 270 minus theta tan 270 minus theta வேற cosecant இதுக்கு ஒரு 90 minus theta and then secant க்கு என்ன எடுக்கலாம் 270 plus theta and cot க்கு என்ன எடுக்கலாம் something 360 plus theta எடுக்கலாம் ஓகேவா. just random எடுத்துர்க்கேன் ட்ரை பண்ணலாமா. so only two rule you have to apply only two rule. if you apply these two rule you can get any value ஓகேவா. so இத நல்லா தெளிவா பாத்துக்கோங்க it's an important thing. நிறைய ஸ்டூடண்ட் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க இத நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா. sin 180 plus theta எனக்கு third quadrant இந்த குவாட்ரன்ட்ல sin எனக்கு minus இந்த குவாட்ரன்ட்ல sin எனக்கு minus ஓகேவா. அப்போ sin 180 அப்படினா எனக்கு 180 plus or minus theta சேஞ்ச் ஆகாது sin எனக்கு sin ஆ இருக்கும் then sin theta அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா sin theta ஓகேவா minus sin theta. இங்க cos 270 minus theta third quadrantல cos எனக்கு minus first எழுதியாச்சா. second thing 270 அப்படினா cos எனக்கு sin ஆ சேஞ்ச் ஆகும் it will be sin theta. 270 அப்படினா 270 plus theta or minus theta எனக்கு cos sin ஆ சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா. same thing tan 270 minus theta tan 270 first 270 minus theta third quadrant இங்க எனக்கு tan plus ஓகேவா. then tan 270 னா எனக்கு tan என்ன ஆகும் cot ஆ சேஞ்ச் ஆயிடும் கரெக்ட்டா. so
cot theta plus cot theta. Okay va? And then cosecant 90 minus theta. Cosecant 90 minus theta அப்படிங்கிறது first quadrant. 90 minus theta is the first quadrant. First quadrant la all value are plus. Okay va? And then cosecant 19 இருக்குதுனா cosecant என்ன ஆகும்? secant ஆ கன்வர்ட் ஆகும். cosecant secant ஆ சேஞ்ச் ஆகும். secant cosecant ஆ சேஞ்ச் ஆகும். So cosecant இருக்கா? The value is secant, wait a minute, okay, secant theta, இதோட value secant theta first quadrantல எல்லா வேல்யூமே plus. Okay வா? And then secant 270 plus theta, secant 270 plus theta fourth quadrantல secant plus. Okay வா? 270 ன்றதுனா secant என்ன ஆகும்? cosecant ஆ சேஞ்ச் ஆயிடும். இதோட வேல்யூ cosecant theta. Okay வா? cot 360 plus theta, actually 360 plus theta first quadrant, 360 plus theta first quadrant. So இந்த cot எனக்கு plus. Okay வா? and 360 அப்படினா எனக்கு என்னது சேஞ்ச் ஆகாது. 360 அப்படினா எனக்கு சேஞ்ச் ஆகாது. So டைரக்ட்டா cot theta சொல்லி எடுத்துறலாம். ஓகே வா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா 360 equal to, already I said to you, 360 equal to 0 degree, 360 equal to 0 degree அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன். அப்போ டைரக்ட்டா இத 0 அப்படி சொல்லிட்டு எடுத்துடலாம். இதோட வேல்யூ டைரக்ட்டா 0 அப்படி சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிட்டு சம்ம சால்வ் பண்ணிடலாம். அஸ்யூம் இல்ல, அதோட வேல்யூ 0 அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு சம்ம சால்வ் பண்ணிடலாம். நாட் ஓன்லி 360 ஓட மல்டிப்ளிகேஷன் எந்த நம்பரா இருந்தாலும் நம்ம 0 அப்படி சொல்லிட்டு எடுத்துடலாம். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். நீங்களே இப்போ try to solve any something, ஏதாவது ரேண்டமா இந்த மாதிரி எதுவும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதோட வேல்யூஸ் என்ன வரும் அப்படி சொல்லிட்டு பாருங்க, செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படி செக் பண்ணாதான் யூ கேன் கெட் மோர் ஐடியா. அண்ட் ஒன்ஸ் செகண்ட் இந்த 360 plus theta 90 minus theta வேணா ஒன் செகண்ட் பார்த்துடலாம். ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஏரியா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் sin 90 minus theta, cos 90 minus theta, then tan 90 minus theta அப்படின்றது. சேம் டைம் cosecant 360 plus theta, try to find out this value. Okay, then secant 360 plus theta and same time cot 360 plus theta. இதோட வேல்யூ எல்லாம் பாத்தீங்க அப்படினா எனக்கு sin 90 minus theta, இங்க எனக்கு எல்லா வேல்யூ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 90 minus theta ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், sin எனக்கு பிளஸ் வேல்யூ அந்த 90 அப்படின்றதுனால sin என்ன ஆகும், எனக்கு cos ஆ சேஞ்ச் ஆயிடும். it will be cos theta. கரெக்ட்டா? and then இங்க எனக்கு sin theta, it will be sin theta. இதோட வேல்யூ இது எனக்கு cot theta. கரெக்ட்டா? tan 90 minus theta equal to cot theta. சேம் டைம் cosecant 360 plus theta, 360 ன்றதுனா என்ன பண்ண சொன்னா 0 அஸ்யூம் பண்ண சொல்லிட்டேன். சோ 0 ஆ எடுத்துக்க சொல்லிட்டேன். சோ டேக் இட் as a 0. ஓகேவா? சோ cosecant theta எனக்கு டைரக்ட்டா cosecant theta 360 plus ஆ இருந்தா மட்டும் இப்படி நம்ம எடுக்கலாம். ஓகேவா? சோ secant 360 plus theta also secant theta, cot 360 plus theta value is cot theta. Okay, that's it guys. So மொத்த வேல்யூஸ்மே இவ்வளவுதான். இந்த விஷயம் மட்டும் ரெண்டு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சினா நீங்க எந்த வேல்யூஸ் வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? so இதுல also you have to know one another thing, that is something sometimes பாத்தீங்க அப்படினா minus theta அப்படி சொல்லிலாம் கொடுத்துருவாங்க. கரெக்ட்டா? எப்படி சொல்லி கேட்டிங்க அப்படினா wait a minute, sin minus theta, cos minus theta, also it's an important thing guys, tan minus theta, and then cosecant minus theta, secant minus theta, and then cot minus theta. இந்த minus theta சொல்லி கொடுத்தா you have to know this value also. minus theta சொன்னா என்ன பண்ணலாம்? so what's your answer? ஏதாவது ஐடியா கிடைக்குதா? do you have any idea? ஏதாவது ஐடியா கிடைக்குதா? actually sin minus theta, the sin minus theta நான் எப்படி எழுதுறேன் அப்படினா sin
0 மைனஸ் சொல்லிருங்க. இந்த சைனை 0 மைனஸ் தீட்டா சொல்லிருங்க. கரெக்டா? ஏன்னா 0 மைனஸ் தீட்டா மைனஸ் தீட்டா இது எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஆல்ரெடி ஐ செட் டு யூ 0 equal to 360 டிகிரி. கரெக்டா? 0 எனக்கு 360 டிகிரி. தென் sin 360 மைனஸ் தீட்டா சொல்லி எழுதலாமா? இந்த sin 0 மைனஸ் தீட்டாவை 360 மைனஸ் தீட்டா அப்படி சொல்லி எழுதலாமா? தென் 360 மைனஸ் தீட்டா அப்படின்னா sin 360 minus theta. 360 minus theta fourth quadrant. Fourth quadrantல sin எனக்கு minus. First minus சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? And then sin 360 இருந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகாது. டைரக்டா நம்ம sin theta சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? And then cos 360 minus theta. So minus theta சும்மாவே எனக்கு minus theta அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா it's nothing but it's a 360 minus theta. ஓகேவா? So cos 360 minus theta plus cos theta. கரெக்டா? ஏன்னா fourth quadrantல cos எனக்கு plus இங்க minus tan theta. It will be cosecant பாத்தீங்கன்னா minus cosecant theta. Same time secant பாத்தீங்கன்னா fourth quadrantல எனக்கு plus. So இது plus secant theta. நல்லா பாத்துக்கோங்க. மைனஸ் வந்துச்சுன்னா காசும் சீக்கனும் மட்டும் பிளஸ்ஸா வரும். மற்ற எல்லாமே எனக்கு மைனஸா வரும். ஓகே? மைனஸ் காஸ் தீட்டா. தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா அவங்க எந்த ஆங்கிள் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ் இஃப் a plus b equal to 90 degree. If a plus b equal to 90 degree. So இப்படி எனக்கு ஒரு ஃபார்மட் இருந்துச்சு அப்படின்னா sometimes a plus b equal to 90 degree அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. sometimes theta one value something ஒரு 50 degree, another one 40 degree அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? if a plus b equal to 90 degree, for example sin square something 40 degree plus sin square 50 degree இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டேர்ம் உங்க சம்மில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா லிசன். sin square 40 sin square 40 அப்படின்னு வச்சுக்கிறேன். sin square இந்த sin square 50 எப்படி எழுதுறோம் அப்படின்னா 90 minus 40 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். கரெக்டா? 50 எனக்கு 90 minus 40 50 ஆல்சோ எனக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. கரெக்டா? தென் sin 40 plus sin 90 minus theta. sin 90 minus theta அப்படின்னா sin 90 minus theta அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா it's a first quadrant and sin எப்படி சேஞ்ச் ஆகும்? cos square. It's cos square 40. கரெக்டா? sin square theta actually square sin square theta plus cos square theta value என்ன? sin square theta plus cos square theta value 1. ஓகேவா? sin square theta plus cos square theta value 1. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஆர்எல்எஸ் டைரக்டா மெமோரைஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த டேர்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிப்பீட்டடா எக்ஸாம்ல வர டேர்ம். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்லாம் டைரக்டா மெமோரைஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும் sin square a plus sin square b equal to 1. ஓகேவா? ஸோ இந்த a b டூ டேர்மை ஆட் பண்ணா 90 டிகிரி வந்துச்சுன்னா 40 plus 50 90 டிகிரி வந்துச்சுன்னா இந்த a b 90 டிகிரி வந்துச்சுன்னா then sin square a plus sin square b equal to 1. ஓகேவா? சேம் டைம் cos square a plus cos square b equal to 1 guys. cos square a cos square b value 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் திங்க் அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? minute and second formula or second thing is wait a minute. சேம் இதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நிறையவே சம் இருக்கும். இதை நல்லா தெளிவாகவே பார்த்துடலாம். இங்க if sin something ஒரு
20 அப்படின்னு எடுத்துக்கலாம் and then secant 20 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா sin 20 secant 70 secant 70 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் sin 20 secant 70 ஓகேவா இந்த secant 70 இப்படி எழுதலாம் sin 20 secant 70 90 minus 20 correct so 90 minus 20 70 value change ஆகுது then sin 20 and secant 90 minus theta secant 90 minus theta எனக்கு first plus cosecant theta correct இதோட value cosecant 20 then sin theta cosecant theta first class that's mean trigonometric ratio லே சொல்லிருப்பேன் sin theta cosecant theta value 1 and then இதையும் நல்லா பாத்துக்கோங்க sin theta cosecant theta value 1 same time cos theta secant theta value 1 and then tan theta cot theta value 1 அப்படி சொல்லிட்டு first classல மென்ஷன் பண்ணிருக்கேன் first class சொல்லிருக்கேன் sin theta cosecant theta 1 cos theta secant theta 1 tan theta cot theta value 1 correct so இதோட value 1 ஓகேவா and அப்போ second important formula is என்ன sin a if sin a into secant a இத நல்லா பாத்துக்கோங்க இத குழம்பிர கூடாது ஓகேவா secant b equal to 1 same time cos a cosecant b equal to 1 guys cos a cosecant b equal to 1 so இந்த ஃபார்முலால குழம்பிராதீங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது கூட சில பேர் குழம்ப மாட்டாங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க so இந்த பிளேஸ்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஓகேவா so கன்ஃபியூஸ் எப்பவுமே ஆகக்கூடாது இதை மட்டும் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க இது மட்டும் தெளிவாயிருச்சு அப்படின்னா நம்ம சம்ம ரொம்பவே ஈஸியா கிராக் பண்ணிடலாம் ஓகேவா and third thing is listen something எனக்கு tan ஒரு 10 ன்னு வெச்சுக்கலாமா tan 10 tan 80 tan 10 எக்ஸாம்ல சாரி क्वेश्चनல இப்படி ஒரு டேர்ம் இருக்கு tan 10 tan 20 அப்படி சொல்லி இருக்கு அப்போ இதையும் சேம் அதே போல கன்வர்ட் பண்ணலாம் tan 10 tan 80 எப்படி எழுதலாம் 90 minus 10 அப்படி சொல்லி எழுதலாம் கரெக்ட்டா 90 minus 10 எழுதலாம் then tan 10 tan 90 minus theta tan 90 minus theta cot theta plus cos theta கரெக்ட்டா so cot 10 so tan theta cot theta value tan theta cot theta value 1 correct so okay. It's a third important formula guys என்ன அப்படினா tan a tan b equal to 1 same time cot a cot b equal to 1 that's it guys cot a cot b equal to 1 so இந்த எல்லா ஃபார்முலா இந்த ஒரு first one sin square a sin square b second one sin a secant a சொல்லிட்டு வரும் and then cos a cosecant b and then இங்க tan a tan b cot a cot b so இந்த 3 ஃபார்ம் மட்டும் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆக கூடாது நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏரியா and your score booster இதெல்லாம் தெரிஞ்சு அப்படினா நீங்க சம்ம ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஓகே ஆல்சோ இங்க இன்னொன்னு சொல்லிறேன் பாருங்க sin a secant b கரெக்ட்டா சோ sin a secant b அங்க மூவ் பண்ணா secant b அந்த சைடு மூவ் பண்ணா sin a equal to எப்படி எழுதலாம் அப்படினா sin a equal to 1 by secant b அப்படி சொல்லி கரெக்ட்டா sin a equal to 1 by secant b அப்படி சொல்லி எழுதலாம் அப்போ sin a equal to 1 by secant value என்ன cos correct we know that very well அப்போ sin a equal to cos b அப்படினு கூட சொல்லலாம் ஓகேவா இங்க sin a equal to cos b and இங்க பாத்தீங்க அப்படினா something நீங்க cos a வா அந்த சைடு மூவ் பண்ணீங்க அப்படினா you can get cosecant a equal to secant b எனக்கு 90 டிகிரி இருந்தா மட்டும் இது பாசிபிள் ஓகேவா சேம் டைம்
இங்க இந்த டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா tan a equal to cot b guys. tan a equal to cot b எப்படி வரும் அப்படின்னா இந்த tan b அந்த சைடு மூவ் பண்ணா tan a equal to 1 by tan b கரெக்டா 1 by tan b வரும். ஸோ 1 by tan எனக்கு காட்டா கன்வெர்ட் ஆயிரும். tan a equal to cot b. It's a important thing. All are important thing. இதை once again வேணாலும் ஸோ ஸ்க்ரோல் பேக் பண்ணி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் செம்ம நம்ம வித்தின் 1 மினிட்குள்ளே கிராக் பண்ணவே முடியாது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஏரியா. இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஓகேவா? சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராக்டிஸ். ஓகேவா? ஒரு குட்டி ப்ராக்டிஸ். தட் இஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் திஸ் வேல்யூ. இந்த வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண பார்க்கலாம். sin 120 cos 150 degree tan 240 degree cosecant 420 degree secant 750 and then cot 1860. Try to find out this value. இந்த வேல்யூ தான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ now see the solution. sin 120 degree. sin 120 நம்ம எப்படி எழுதலாம்? sin 90 plus 30 அப்படின்னு எழுதலாம். sin 90 plus 30 எழுதலாம். as well as sin 180 minus 60 அப்படின்னு எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதலாம். கரெக்டா? ஸோ 180 minus 60 120 90 plus 30 120. ஸோ வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. இப்படி எழுதலாம் ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா sin 180 minus 60 எனக்கு செகண்ட் குவார்டரில் எனக்கு sin ப்ளஸ் தான். பட் 180 அப்படின்னா எனக்கு சைன் சேஞ்ச் ஆகாது. ஸோ sin 60 வேல்யூ √3 divided by 2. கரெக்டா? sin 60 வேல்யூ √3 divided by 2. and then sin 90 plus theta also எனக்கு செகண்ட் குவார்டர் 90 னா sin என்ன ஆகும்? cos ஆ சேஞ்ச் ஆகும். cos 30 degree. கரெக்டா? cos 30 degree வேல்யூ என்ன? also √3 divided by 2. கரெக்டா? ஸோ நீங்க இப்படி எழுதலாம் you can get same value தான் வரும். ஓகேவா? and then cos 150 அப்படினா எப்படி எழுதலாம்? நம்ம cos 90 plus 60 அப்படினு எடுக்கலாம். so cos 90 plus 60 இது எனக்கு minus sin 60 value √3 divided by 2. கரெக்ட்டா? and then tan 240 எப்படி எழுதலாம்? tan 180 plus 60. கரெக்ட்டா? tan 180 plus 60 and then tan 60 பாத்தீங்க அப்படினா எனக்கு third quadrant. so plus tan 60 இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா √3. கரெக்ட்டா? இதோட வேல்யூ √3 and then cosecant 420 எப்படி எழுதலாம்? 360 cosecant 420 360 plus 60 அப்படின்னு எழுதலாம். கரெக்ட்டா? so actually 360 ஓட வேல்யூ எனக்கு 0 also is equal to cosecant 60 வேல்யூ பாத்தீங்கன்னா 2 divided by √3 கரெக்ட்டா? and then secant 750 actually பாத்தீங்க அப்படின்னா 720 plus 30 360 விட அதிகமா இருந்துச்சுனாலே அங்க 360 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ 360 விட இங்க எவ்வளவு அதிகமா இருக்கு? சாரி 360 பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு 720. கரெக்ட்டா? அப்போ 720 plus 30 அப்படின்னு எழுதுங்க. 720 plus 30 அப்படின்னு எழுதுங்க. அப்போ 720 360 வேல்யூ மட்டும் இல்ல 720 2 டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் 0. ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் டைரக்டா கேன்சல் பண்ணிட்டு you can take secant 30 you can take secant 30 அப்படி எழுதலாம். secant 30 value also 2 divided by √3. okay and then cot 1080 அப்போ இது more than 360 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? 360 எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே 360 பாத்தீங்க அப்படின்னா 1800 இங்க எழுதுறேன். cot 1800 பாத்தீங்கன்னா 360 ஓட
5 times 360 ஓட 5 times. அப்போ டைரக்டா இது எல்லாத்தையும் 0 ன்னு எடுத்துடலாம். cot 60 பாத்தீங்கன்னா 1 by root 3 is the answer guys. cot 60 ஓட வேல்யூ 1 by root 3 is the answer. That's it. இதெல்லாமே ரொம்பவே பேசிக். இத பாத்துக்கோங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஓகேவா? I have 30 sum. ஒரு 30 sum இருக்கு. இத பார்த்தாலே each and every model கவர் ஆயிரும். ஓகேவா? இந்த each and every sum கொஞ்சம் டீடைலா பார்த்தலாம். ஓகேவா? சம் நம்பர் 1 tan 15 tan 315 cot actually tan 315 எப்படி எழுதலாம்? tan 315 எனக்கு 360 minus 45 கரெக்டா? 360 minus 45 and then cot எனக்கு minus theta cot minus theta எனக்கு minus theta கரெக்டா? cot minus theta எனக்கு minus theta then cot 405 எப்படி எழுதலாம்? 360 plus 45 அப்படி சொல்லி எழுதலாம். கரெக்டா? plus 45 சொல்லி எழுதலாம். ஸோ இங்க 0 கரெக்டா? 360 0 then tan minus theta minus tan 45 கரெக்டா? into minus cot 45 minus cot 45 கரெக்டா? minus minus cancel பண்ணிடலாம். tan theta into cot theta value 1 tan theta into cot theta value 1. That's it guys. Here answer will be 1. Okay. So next sum பார்க்கலாமா? sum number 2. sum number 2 one of the interesting and important sum. So இத பார்த்தாலே நம்ம மோஸ்ட்லி எல்லா சம்முமே கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ எல்லா ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ற ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்டான சம் தெளிவாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் cos 90 plus theta cos 90 plus theta it will be sin a minus sin a கரெக்டா? ஸோ cos எனக்கு 90 plus theta செகண்ட் குவார்டர்ல cos எனக்கு மைனஸ் into secant 360 minus a 360 எனக்கு 0 ன்னு எடுத்தா secant minus a secant minus a plus secant a plus secant a கரெக்டா? into tan 180 minus a tan 180 minus a செகண்ட் குவார்டர் எனக்கு செகண்ட் குவார்டர்ல tan minus so tan கரெக்டா? tan a denominatorல secant a minus 72 sir important listen secant ஒரு மைனஸை நான் வெளியில எடுத்துட்டா மைனஸை take out minus நான் வெளியில எடுத்துட்டா it will be 720 minus a கரெக்டா? எனக்கு secant minus a minus 720 இருக்கு மைனஸ் வெளியில எடுத்திருக்கேன். so secant minus theta value also secant இது எனக்கு 720 minus a கரெக்டா? secant minus theta value secant theta here secant 720 0 கரெக்டா? secant 720 360 ஓட 2 டைம்ஸ் கரெக்டா? அப்போ 0 ன்னு சொல்லிட்டு எடுத்தா secant minus a value secant கரெக்டா? secant minus a value secant a அப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா secant a கரெக்டா? secant next sin 540 plus a sin 540 எப்படி எழுதலாம் அப்படின்னா 360 plus 180 360 plus 180 plus a அப்படின்னு சொல்லி எழுதலாம். கரெக்டா? 540 360 plus 180 கரெக்டா? 360 0 sin 180 plus a 180 plus a எனக்கு third quadrant it will be minus sin a கரெக்டா? இதோட வேல்யூ minus sin a அப்போ minus sin a அப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? into cot a minus 90 cot a minus 90 so cot minus வெளியில எடுத்தா minus வெளியில எடுத்தா 90 minus a அப்படி சொல்லி சேஞ்ச் ஆயிரும். கரெக்டா? so cot minus theta எனக்கு minus cot theta it will be minus cot
90 minus a. Cot 90 minus a value என்ன? Cot 90 minus a value tan a ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் tan a அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லிசன் மைனஸ் tan a மைனஸ் tan a மைனஸ் sin a cos a வேல்யூ 1 guys வேல்யூ 1. ஸோ இந்த வேல்யூஸ் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுனாலே செம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதர்வைஸ் இட்ஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட் சம். உங்களுக்கு இதை கரெக்டாக பார்த்த உடனே கன்வெர்ட் பண்ண தெரியல அப்படின்னா இட்ஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட் சம். ஓகேவா? பட் வேல்யூ தெரிஞ்சு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியான சம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். சம் நம்பர் 3 cos 90 plus a. I think it's easy task for you. Cos 90 plus a எனக்கு sin a but minus sin a. கரெக்டா? ஸோ டினாமினேட்டர்ல secant 270 minus a. 270 minus a எனக்கு third quadrant. So it will be minus cosecant a plus sin 270 plus a. Sin 270 plus a fourth quadrant. அப்போ இங்க எனக்கு minus cos கரெக்டா டினாமினேட்டர்ல. ஸோ எப்படி இருக்கு? cosecant தானே? எஸ் cosecant 630 360 plus 270 அப்படின்னு எழுதியாச்சு. மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கு. கரெக்டா? மைனஸ் ஏ சொல்லிட்டு இருக்கு. இங்க 360 வேல்யூ 0. தென் cosecant 270 மைனஸ் ஏ. cosecant 270 மைனஸ் ஏ மைனஸ் கரெக்டா? ஸோ கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இந்த டேர்மோட வேல்யூஸ் இது ஜஸ்ட் அதை கன்வெர்ட் பண்ணி எழுதிருக்கேன். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். இதை எழுதிட்டாலே சம் எனக்கு சால்வ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் மைனஸ் 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 கேன்சல் பண்ணிடலாம். sin a 1 by sin a. கரெக்டா? 1 by sin a இட்ஸ் sin ஸ்கொயர் a. கரெக்டா? இது எனக்கு sin ஸ்கொயர் a பிளஸ் cos 1 by cos. secant வேல்யூ 1 by cos. அப்போ cos எனக்கு மல்டிப்ளை ஆனா cos ஸ்கொயர் a. sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a வேல்யூ 1 guys. sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? சம் நம்பர் 4 1 divide by sin power 4 90 minus theta. Actually 1 divide by sin 90 minus theta. 90 minus theta எல்லா வேல்யூ எனக்கு பிளஸ். ஸோ இது cos power 4 theta. theta தானே? theta plus 1 divide by actually cos square 90 minus theta minus 1 அப்படி சொல்லிட்டு இருக்கு. கரெக்டா? cos square 90 minus theta sin square theta. கரெக்டா? cos square minus sin square cos square 90 minus theta sin square theta minus 1. sin square theta minus 1 பார்த்தீங்க அப்படின்னா cos square theta. கரெக்டா? cos square theta because sin square theta plus cos square theta value 1. ஸோ இந்த 1 இந்த சைடு மூவ் பண்ணிட்டு cos இங்க மூவ் பண்ணா cos square minus theta கிடைக்கும். ஓகேவா? ஸோ இட் will be cos square theta minus cos square theta. ஓகேவா? cos power 4 theta இருக்கு. ஸோ இதை secant power 4 theta minus secant square theta அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ secant காமனா வெளில எடுக்கலாமா? ஸோ secant square காமனா எடுத்தா you got secant square theta minus 1. secant square theta minus 1 value என்ன? secant square theta minus 1 value tan square theta. So answer will be secant square theta tan square theta. That's it guys. Answer will be secant square theta tan square theta. Okay. So சில சம் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண அப்புறமும் லைட்டா டெரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம்மெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 2-3 சம் வச்சிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி மாடல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எல்லா சமையும் ஒன்ஸ் அகைன் டெரைவ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சம் நம்பர் 5 1 பிளஸ் இங்க நல்லா கவனிங்க. லிசன் 1 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் cot square 90 minus x. yes 90 minus x. cot 90 minus x எப்படி எழுதலாம்? tan square x
அப்படின்னு சொல்லி எழுதலாம். கரெக்டா? cot minus theta எனக்கு சாரி 90 minus theta tan theta minus 2 times of cosecant 90 minus theta. Cosecant minus 90 minus theta secant theta, that means secant x. Okay va? And then cot 90 minus x. Cot 90 minus x எனக்கு tan x. கரெக்டா? It will be tan x denominatorல கவனிச்சிங்க அப்படின்னா cos sorry cosecant 90 minus x. Cosecant 90 minus x எனக்கு secant x. கரெக்டா? secant x minus cot 90 minus x. Cot 90 minus x எனக்கு minus tan x. கரெக்டா? minus tan x. இங்க நல்லா ஒரு விஷயத்தை observe பண்ணா, you observe one thing, இந்த 2 tan square x இருக்கு இல்லையா, 2 tan square x plus tan square x plus 1 அப்படி சொல்லிட்டு கரெக்டா? ஸோ இங்க 2 tan square இருக்கு, இது ரெண்டு ஆட் பண்ணா 2 tan square plus 1 அப்படி சொல்லிட்டு இருக்கு. கரெக்டா? ஆக்சுவலி 1 plus tan square வேல்யூ என்ன? 1 plus tan square வேல்யூ secant square x. கரெக்டா? secant square x. 1 tan square x value secant square x. நல்லா பாருங்க, secant square x tan square x minus 2 times of secant x tan x square plus b square minus 2ab. கரெக்டா? a square plus b square minus 2ab. then it will be secant x minus tan x whole square. denominatorல secant x minus tan x. கரெக்டா? ஸோ இந்த டேர்மையும் ஒரு பவரையும் கேன்சல் பண்ணா the answer will be secant x minus tan x. the answer will be secant x and tan x. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் நெக்ஸ்ட் சம் என்ன? சம் நம்பர் 5. சம் நம்பர் 6. இந்த try to solve sum number 6. try to solve sum number 6 நேரி சேம் மாடல் ரைட்டா டெரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணலாமா? here sin 180 minus a. sin 180 minus a. அப்போ sin 180 minus a எனக்கு sin கரெக்டா? sin 180 minus a sin a and then sin 90 minus a cos a. sin 90 minus a cos a plus cot 90 minus a. cot 90 minus a value tan a. denominatorல 1 plus tan square a. 1 plus tan square a பாத்தீங்க அப்படின்னா secant square a. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இருக்கட்டும், இதை மட்டும் டெரைவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரலைக்கும் ட்ரிக்னாமெட்ரியில ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காம ஸோ இதோட வேல்யூஸ் தனியாக டெரைவ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஸ்டெப்ஸ் கம்மியாகும். ஓகேவா? ஸோ tan a வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ sin a டிவைட் பை cos a அண்ட் தென் secant ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by cos ஸ்கொயர். கரெக்டா? 1 by cos ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இந்த ஸ்கொயர் காஸ் கேன்சல் பண்ணிடலாம், ஸ்கொயர் காசை கேன்சல் பண்ணிடலாம் அண்ட் தென் இந்த காசு என்னாகும் இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ sin a இன்ட்டு காசு a. கரெக்டா? ஸோ இது எனக்கு sin a இன்ட்டு காசு a ஆல்சோ sin a இன்ட்டு காசு a. ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா sin a cos a ப்ளஸ் sin a cos a. இந்த டேர்மோட வேல்யூ sin a cos a. கரெக்டா? அப்போ 2 times of sin a cos a is the answer guys. 2 times of sin a cos a is the answer. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். சம் நம்பர் 7. சம் நம்பர் 7. ஸோ ஓரளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டனாலே சம் அடுத்து சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணலாமா? சம் நம்பர் 7. tan ஸ்கொயர் 90 மைனஸ் a. tan ஸ்கொயர் 90 மைனஸ் a வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ cot ஸ்கொயர் theta. ஏவா theta. ஓகேவா? cot ஸ்கொயர் theta and then minus sin square 90 minus theta. sin square 90 minus theta cos square theta. கரெக்டா? into
cosecant square 90 minus theta. Cosecant square 90 minus theta. Secant square theta into cot square 90 minus theta. Cot square 90 minus theta. Tan square theta. Tan square theta. Okay. நல்லா பாருங்க. If you multiply this term, இந்த term எடுத்து just இங்க multiply பண்ணா. If you multiply that term to here, நல்லா பாருங்க. Cot square theta, tan square theta value 1. Correct? Cot square theta, tan square theta value 1. Then it will be secant square theta. It will be secant square theta. Correct? Same time, if you multiply this term, இதை எடுத்து இங்க நம்ம multiply பண்ணா cos square theta secant square theta value 1. Correct? So இந்த entire term multiply பண்ணும்போது secant square theta into cos square theta. Secant theta cos theta value 1. அப்போ it will be tan square theta secant square theta minus tan square theta value 1. Secant square theta minus tan square theta value 1. That's it guys. Answer will be 1. Correct? So next sum போலாம். Sum number 8. Try to solve sum number 8. Nearly same model. இந்த மாதிரி நம்ம just apply பண்ணிட்டு நம்ம solve பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? Here if a plus b equal to 90 degree. Here they said a plus b equal to 90 degree. It's important. Okay, so இதை பேஸ் பண்ணி நிறைய கண்டிஷன் பார்த்திருக்கோம். 90 degree, then tan a divided by tan b plus sin square a plus sin square b. We have to find out that value. Correct? Here tan a tan b. Actually a plus b equal to 90 degree. Then tan a equal to cot b அப்படின்னு சொல்லலாம். or else cot b equal to tan a னு கூட சொல்லலாம். ஓகே, சோ எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ first listen, இது தெரியணும். tan a அப்படி வச்சுக்கிறேன், tan a அப்படி வச்சுக்கிறேன், divide by tan b cot a அப்படி சொல்லிட்டு, ஓகேவா, tan b equal to cot a plus sin square a plus sin square b. Already I said to you, sin square a plus sin square b value என்ன? If a plus b equal to 90 degree, sin square a plus sin square b value 1. Correct? Sin square a plus sin square b value 1. இங்க பாருங்க, tan 1 by tan a 1 by tan a. Correct? அப்போ tan a 1 by tan a, tan square a plus 1, it will be secant square a. இது secant square a தான் நம்மளோட answer. ஓகேவா? That's it guys. So next sum போலாமா? Sum number 9. Sum number 9. இந்த sum பொறுத்த அளவுக்கு சம்ல a plus b equal to 90 degree சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பட் θ வேல்யூ பாருங்க. Try to இந்த sumல θ வேல்யூ என்ன? 90 81. 90 plus 81 90 degree. Also 9 81, 9 plus 81 90 degree. அடுத்து பாத்தீங்கன்னா 9 81 அப்படிதான் இருக்கு. கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி sum of the value 90 degree இருந்துச்சுனாலே நம்ம இந்த quadrant பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? listen, cos 9 நம்ம எப்படி எழுதலாம்? sin 81. ஓகேவா? cos 9 equal to sin 81. ஓகேவா? இந்த விஷயத்தை நல்லா பார்த்துக்கோங்க. sin sum of the value 90 னா sin a equal to cos b equal to sin a, or else இதை இப்படி கூட சொல்லலாம். so cos 9 தான இருக்கு. so 90 minus 81, 90 minus 81 value 9. so cos 9 எனக்கு 90 minus 81, cos 9 90 minus 81 எழுதலாம். so 90 cos 90 minus theta sin 81. கரெக்ட்டா? so these all thing இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்லயே சால்வ் பண்ண கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணுங்க. ஓகேவா? so 90 minus sin 81 plus sin 81 plus sin 81 into secant 9 என்ன பண்ணலாம்? secant 9 equal to cosecant 81. கரெக்ட்டா? secant 9 equal to secant 9 எப்படி எழுதலாம்?
secant 90 minus 81 secant 90 minus 81 secant 90 minus 81 எனக்கு cosecant 81 கரெக்டா so cosecant 81 plus cosecant 81 denominator sin 56 secant 34 sin 56 secant 34 sin already I said to you sin 56 sin 34 sum of the value 90 sum of the value a plus b equal to 90 then sin theta secant theta then sin theta secant theta value 1 correct already I said to you sin theta equal to secant theta it will be 1 also cosecant theta cos theta 25 plus 65 1 then it will be 1 correct so numerator பாருங்க 2 times of sin 81 2 times of cosecant 81 correct 2 times of sin 81 into 2 times of cosecant 81 sin theta cosecant theta value 1 numerator 4 correct numerator 4 denominator 2 இருக்கு 4 divided by 2 answer 2 guys 4 divided by 2 answer will be 2 that's it so இந்த எல்லா விஷயமும் ஈஸியா பண்ணனும் அப்படினா குவாட்ரண்ட் வேல்யூ சேஞ்ச் பண்றது நல்லா தெரியணும் ஓகேவா சப்போஸ் குழப்பிச்சு அப்படினா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பேக் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேல்யூம் ஈச் அண்ட் எவ்ரி குவாட்ரண்ட்ல வர எல்லா வேல்யூஸும் ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் சம்ம பாருங்க இன்னும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா ஏன்னா சில பேர் சம்ம சால்வ் பண்ணிடுவாங்க சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இது எப்படி சேஞ்ச் ஆகுது இது எப்படி சேஞ்ச் ஆகுது மைண்ட்லேயே அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ மைண்டில் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியலன்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஒரு 1 டைம் 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாம் சம் நம்பர் 10 sin square 24 plus sin square 66 நல்லா கவனிங்க sin square 24 sin square 66 sin square and the 24 plus 66 value பாருங்க 24 plus 66 எனக்கு 90 degree 24 66 90 degree then a plus b 90 degree sin square a plus cos square a value sin square a plus sin square b value 1 correct if a plus b equal to 1 first formula sin square a plus sin square b value 1 correct then denominator cos square 24 plus cos square 66 24 plus 66 90 degree if a plus b equal to 90 is 90 degree sir 90 degree then already I said to you cos square a plus cos square b equal to 1 correct so it will be 1 and then plus sin square 61 sin square 61 அப்படி எழுதிக்கிறேன் plus என்ன இருக்கு பாருங்க cos 61 sin 29 so இங்க 61 இருக்கு sin 29 வேல்யூ என்ன sin 29 90 minus 61 அப்படி சொல்லிட்டு எழுதலாம் அப்போ sin 29 equal to cos 61 into cos 61 கரெக்ட்டா இது cos square theta sin square theta plus cos square theta value 1 கரெக்ட்டா so 1 plus 1 answer 2 guys 1 plus 1 எனக்கு answer will be 2 ஓகேவா so next sum போலாம் sum number 11 also nearly இந்த a plus b equal to 90 அத பேஸ் பண்ண sum தான் ஓகேவா so each and every sum க்கு 90 minus theta அப்படினா எடுத்துனா டைம் ஆகும் பட் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிட்டா ரொம்பவே ஈஸியா சம் சால்வ் பண்ணிடலாம் நல்லா பாருங்க sin 40 divided by cos 50 so இங்க 40 plus 50 90 degree then sin theta sin a equal to cos b if here a plus b equal to 90 degree now sin a equal to cos b okay அப்போ sin a sin 40 cos 40 cos 50 அப்படினு எழுதலாம் so இன்னொரு ஸ்டெப் வேணா எக்ஸ்ட்ரா எழுதுறேன் cos 50 divided by cos 50 so sin 40 cos 50 அப்படி சொல்லிட்டு எழுதலாம் ஓகேவா so plus
also cosecant A equal to secant B அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேவா. ஸோ அப்போ cosecant A இதோட வேல்யூ 1 அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ 1 ப்ளஸ் ஆல்சோ அந்த டேர்மை கேன்சல் பண்ணால் அதோட வேல்யூ 1. ஏன்னா cosecant 50 எப்படி எழுதலாம், secant 40 டிவைட் பை secant 40 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஓகேவா. ஸோ அண்ட் தென் மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் பாருங்க cos 50 cosecant 40. If A plus B equal to 90 degree, cos theta, sorry, cos A cosecant A, cos also இது எழுதிருப்பேன் cos A cosecant B equal to 1 correct. So minus 4, answer will be minus 2 guys, answer will be minus 2 okay. So இந்த formulas இந்த termலாம் சொன்னாலே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இத கன்ஃபியூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க ஓகே. சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் நம்பர் 12 sin 64 sin square nearly I think it's easy for you, I think ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். listen, sin square 64 plus sin square 64 plus cos 64 இருக்கு. so sin 26 also cos 64 sin 26 value cos 64 correct. sin 26 cos 64 sin square theta plus cos square theta value 1 correct. sin square theta cos square theta value 1 okay. so முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிராக்டீஸ் கொடுத்திருக்கேன். each and every sum தெளிவா பாருங்க, உங்களுக்கு ஈஸியா நம்ம இத சால்வ் பண்ணலாம் ஓகேவா. plus 2 times of cos 43 cosecant 47, cos 43 plus 47 90 degree. so mind try to calculate this value in your mind okay. so already நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம், cos 43 cosecant 47 value 1 correct plus 2. அப்போ answer 3 guys, answer will be 3 okay. answer 3. next sum போலாம். sum number 13. sum number 13. try to solve sum number 13, one of the easiest sum for you. இங்க நல்லா பாத்தீங்க அப்படினா sin square 38 plus sin square 52 பாருங்க, sin square A sin square B sin square A sin square B, sum of the value 90 degree, A plus B value 90 degree correct. then answer sin square A sin square B, that means sin square 38 sin square 52 value 1, sin square 38 sin square 52 value 52 value 1 okay va. so next plus sin square 30 1 by 4 correct. previous video la பாத்துறோம். minus plus minus tan square 45 value 1 correct. so plus 1 minus 1 cancel பண்ணிடலாம், answer 1 by 4 guys, answer 1 by 4. sum பார்க்கலாம், பெருசா இருக்கும். கிளியரா நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுனா ரொம்பவே ஈஸி, ரொம்ப டெட் ஈஸி. சம் பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாம் ஓகேவா. இப்படி சால்வ் பண்ணா மட்டும்தான் நம்ம சம் வித்தின் 1 மினிட்டுக்குள்ள சால்வ் பண்ண முடியும். அதர்வைஸ் யூ கான் கிராக் த சம் வித்தின் 1 மினிட். ஸோ 90 மைனஸ் theta ஈச் அண்ட் எவ்ரி டைம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா சம் 1 மினிட்ல சால்வ் பண்ண முடியாது ஓகே. ஏன்னா டயர் 2லாம் பார்த்தீங்கன்னா 200 சம் நம்ம 100 சம் சால்வ் பண்ணணும் 120 மினிட்ல ஓகேவா. டயர் 1ல 25 சம் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்பீடு வேணும் அப்படின்னா இந்த ட்ரிக்லாம் நமக்கு தேவை ஓகேவா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் பாருங்க, பார்த்தாலே நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ சேம் மாடல் ஆல்சோ கொஞ்சம் நிறைய சம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா. சம் நம்பர் 14 நல்லா பாருங்க. sin square 1 sin square 1 sin square 11 plus sin square 11 plus sin square 21 எனக்கு sin square 21 plus sin square 31 plus sin square 31 plus sin square 41 plus sin square 45 sin square 45
இங்க எழுதிக்கலாம் 41 plus sin square 45. Okay, sin square 45, and then same time sin square 49, sin square 49 plus sin square 59 plus sin square 69 plus sin square 79 plus sin square 81, 89, correct? Sin square 89, correct? So already I said to you one thing, sin square A, sin square B, 1 when A plus B 90 degree, A plus B எனக்கு 90 டிகிரியா இருந்துச்சுன்னா sin square A sin square B எனக்கு 1, கரெக்டா? So 1 plus 89, 1 plus 89, sin square A sin square B value 1, கரெக்டா? Same time, so 11 plus 79, 11 plus 79, 90 degree. அப்போ இந்த 2 term ஓட வேல்யூ 1, கரெக்டா? எத்தனை 1 வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 plus 81, 1 plus அடுத்து sin square 11, sin square 79, 1, and then 21 plus 69, கரெக்டா? 21 plus 69 also 1, கரெக்டா? sin square 21, sin square 69 value 1, கரெக்டா? Plus 31 59, 31 plus 59, 90 degree also ஒரு 1, கரெக்டா? Also ஒரு 1 அப்படி சொல்லி எழுதிக்கலாம். And then 41 plus 49, 41 plus 49, 90 degree. So sin square A plus sin square B equal to 1, கரெக்டா? So plus 1, 1 2 3 4 5, 5 times வருது, கரெக்டா? அப்போ நல்லா பாருங்க, ஒரு பேர் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 வருது, கரெக்டா? ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ 1, sin square A 1, அடுத்து sin square B. ஸோ இது எனக்கு ஒரு பேர், இதோட வேல்யூ 1. ஸோ 1 2 3 4 5 பேர் இருக்கு, 5 பேர் இருக்கு. ஸோ 5 பேரோட வேல்யூ 5 பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு, sin square 45, sin square 45 வேல்யூ 1/2, கரெக்டா? ஆன்சர் will be 5 1/2, guys. Answer will be 5 1/2. It's a important sum, important series. இந்த சம்ம நல்லா பார்த்துக்கோங்க. சேம் மாடல்ல சேம் சீரீஸ்ல கொஞ்சம் நிறையவே நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். சம் நம்பர் 14 பார்த்தாச்சா? சம் நம்பர் 15. சம் நம்பர் 15. Try to solve sum number 15. Here they ask what is the value of sin square 1 plus sin square 2 sin square 3 etc sin square 86, sin square 87 88, sin square 89. So it's a important sum, guys. It's a important series. Okay, நல்லா கவனிங்க. sin square 1 plus sin square 2 plus sin square 3 plus etc plus sin square 87, sin square 88, sin square 89, கரெக்டா? நல்லா பாருங்க, 1 89 ஒரு பேர், 2 88 ஒரு பேர், 3 87 ஒரு பேர், கரெக்டா? சோ எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே அத்தனை 1 வரும் சொல்லிடலாம். ஓகே, அப்போ டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 5 6 7 எனக்கு 89 வரைக்கும் இருக்கு. ஸோ 89 sin square theta இருக்கும், 89 sin square theta இருக்கும். அப்போ 89ல பாத்தீங்கன்னா 88 plus 1 அப்படி சொல்லி எழுதலாம். இந்த 88ல பாத்தீங்கன்னா 44 பேர் இருக்கும், கரெக்டா? 44 பேர் இருக்கும் plus 1. அப்போ அந்த 1 எது எனக்கு ஈவன் நம்பரா இருந்தாதான் பேர் வரும். ஓகேவா? அப்போ எப்பவுமே ஆட் நம்பர் கொடுத்துட்டாங்க, ஆட் நம்பர்ல எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் sin ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா அதை ஈவன் நம்பர் பிளஸ் 1 எழுதிக்கோங்க. அப்போ ஈவன் நம்பர் 88 நம்பர்ஸ் இருக்கு, 88 sin ஸ்கொயர் அப்படின்னா அதில் 44 பேர் வரும், எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்கும். sin ஸ்கொயர் 45, கரெக்டா? அது எனக்கு sin ஸ்கொயர் 45. இந்த 44 பேரோட வேல்யூ 44, கரெக்டா? பிளஸ் sin ஸ்கொயர் 45, sin ஸ்கொயர் 45 வேல்யூ என்ன? 1 divided by 2. Answer will be 44 1/2. That's it, guys. Answer will be 44 1/2. So இந்த மாதிரி சம்முக்கலாம் நம்ம
கண்டிப்பா ஒரு 90 மைனஸ் டீட்டா அப்படிலாம் சொல்லி எழுதிருக்கவே முடியாது. ஸோ ஜஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு சொல்லி பாருங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அண்ட் தென் அதுல எத்தனை பேர் இருக்கு, எத்தனை சிங்கிள், எப்படியும் ஒரு டேர்ம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த ஒரு டேர்ம் என்ன சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நம்ம சால்வ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 16. Sum number 16. Cos square 2, cos square 4. Here, cos square 2 plus cos square 4 plus cos square 60 plus 6 cos square 6 etc. Cos square 86, cos square 86 plus cos square 88. கரெக்டா? என்னோட சீரிஸ். ஃபர்ஸ்ட் இங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு சொல்லி கண்டுபிடிக்கணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா 44 நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 2 4 6 சம்திங் 86 88 AP. கரெக்டா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். நம்பர் ஆஃப் டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், மைனஸ் நம்பர் டிவைட் பை டிஃபரன்ஸ் பிளஸ் 1. கரெக்டா? ஸோ 86 டிவைட் பை 2 43 1 44. கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 44 இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் பேர் இருக்கு அப்படின்னா 22 பேர் இருக்கும், பிளஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. கரெக்டா? 22 எனக்கு பேரா இருக்கு. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் இடையில இருக்கிறது cos ஸ்கொயர் 45 மட்டும் தான் இருக்கும். பட் தீஸ் ஆல் ஆர் ஈவன் நம்பர். ஸோ 45 எனக்கு இருக்க சான்ஸ் இல்லை. கரெக்டா? ஸோ 24 பேர் வேல்யூ, 22. That's it guys, 24 பேர் வேல்யூ 22. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சம் நம்பர் 17 also same model but little bit கொஞ்சம் difficult. கரெக்டா? ஸோ ட்ரை பண்ணலாமா? பட் ஈஸி, ரொம்பவே ஈஸி. இப்போ பார்த்த எல்லா விஷயத்தையும் நம்ம உள்ள அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? சம் நம்பர் 17 tan 29 cot 61. கரெக்டா? மைனஸ் cosecant 6 ஸ்கொயர் 61. இதெல்லாம் மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். ஆன்சர் 1. கரெக்டா? ஸோ நல்லா பாருங்க. tan 29 எப்படி எழுதலாம்? tan 29 cot 61 அப்படி சொல்லி எழுதலாம். கரெக்டா? cot 61 into cot 61 மைனஸ் cosecant ஸ்கொயர் 61. இதோட வேல்யூ 1. கரெக்டா? ஸோ cot ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ -1. கரெக்டா? இதோட வேல்யூ -1. cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. அப்போ இது சேஞ்ச் ஆயிருக்கு, இதோட வேல்யூ -1. கரெக்டா? தென் cot ஸ்கொயர் 54 மைனஸ் secant ஸ்கொயர் 36. cot ஸ்கொயர் 54 மைனஸ் secant ஸ்கொயர் 36. secant ஸ்கொயர் 36 பாத்தீங்க அப்படின்னா cosecant ஸ்கொயர் 54. கரெக்டா? secant ஸ்கொயர் 36, cosecant ஸ்கொயர் 54. this value also -1. இதோட வேல்யூ எனக்கு -1. கரெக்டா? பிளஸ் sin ஸ்கொயர் 1, sin ஸ்கொயர் 3, sin ஸ்கொயர் 5 etc. sin ஸ்கொயர் 81. டோட்டலா எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 44 also 89 minus 1 divided 2 plus 1. கரெக்டா? லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பை டிஃபரன்ஸ் பிளஸ் 1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 88 divided by 2 44 45. ஆன்சர் மொத்தமா எவ்வளவு டேர்ம் இருக்கு? 45 டேர்ம்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 45 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு 44 plus 1 அப்படி சொல்லிட்டு இப்போ இருக்குன்னா 44 பார்த்தீங்கன்னா 22 பேர் இருக்கும். பிளஸ் அந்த 1 பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் 45. sin ஸ்கொயர் 45 வேல்யூ 1/2. கரெக்டா? ஸோ திஸ் வேல்யூ அந்த என்டையர் டேர்மோட வேல்யூ 22 1/2. கரெக்டா? 22 1/2. 22ல ஒரு 2 சப்ட்ராக்ட் பண்ணா you can get the answer 21/2 is the answer guys. 21/2 is the answer. okay, so இந்த டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணா you can get the answer. இந்த சம்லாம் each and everything நல்லா வெல் பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா இது
இருந்தா சம்ம பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? பட் இந்த சீரீஸை நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி இதோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சீரீஸ் கூட எழுதி போகிறேன். ட்ரை டு ஃபைண்ட் திஸ் சீரீஸ் ஆன்சர். சைன் 0 + sin ஸ்கொயர் 10 + sin ஸ்கொயர் 20 + எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா sin ஸ்கொயர் 90. ட்ரை டு ஃபைண்ட் அவுட் திஸ் சீரீஸ் வேல்யூ. இந்த சீரீஸோட வேல்யூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹியர் sin ஸ்கொயர் 0 வேல்யூ 0. கரெக்டா? சேம் டைம் 10 எதோட பேரா இருக்கும்? 80 யோட பேரா இருக்கும். 10 80 யோட பேர். தென் sin ஸ்கொயர் 90 வேல்யூ +1. கரெக்டா? அண்ட் இந்த இடையில இருக்கிற டேர்ம்ல எத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கணும். 10 20 30 40 50 60 70 80 மொத்தம் 8 பேர் இருக்கும். கரெக்டா? ஸோ 8 டேர்ம் இருக்கும். 8 டேர்ம் அப்படின்னா எனக்கு 4. கரெக்டா? அப்போ திஸ் என்டையர் டேர்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. கரெக்டா? 4 பேரோட வேல்யூ 4 + 1 அப்படின்னு சொல்லிட்டு சம்மல்ல தான் யூ கேன் கெட் த ஆன்சர். ஓகேவா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறதுக்கு பேர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சு சம்மை சால்வ் பண்ணணும். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் சம். இதை இம்பார்ட்டன்ட் மாடல். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். சம் நம்பர் 18. 18. The value of cos 1 theta, cos 2 theta, cos 3 theta, etc. Cos 180. What's the value of cos 1 degree? Theta la cos 1 degree, cos 2 degree into cos 3 degree, etc. Cos 180 degree. ஸோ இந்த மாதிரி cos and sin மல்டிப்ளை ஆயிருந்துச்சுன்னா, டெஃபினட்டாக இந்த பிட்வீன் எக்ஸெட்ரா கேப்ல cos 90 டிகிரி இருக்கும். கரெக்டா? cos 90 டிகிரி இருக்கும். ஸோ இது கூட இங்க பக்கத்துல மல்டிப்ளை இருக்கும். cos 90 வேல்யூ 0. கரெக்டா? cos 90 வேல்யூ 0 கூட எந்த டேர்ம் மல்டிப்ளை ஆகியிருந்தாலும் it will be 0. This entire series value 0 guys. This entire series oda value 0. Okay. So next is sum number 19. Sum number 19. Also I think same model. Yes, same model. In the tier 1 la get a question. What's the value of sum number 19? Sum paathe sollila. Answer 0 because cos 90 multiplier இருக்கு. cos 90 value 0. Then this entire answer 0. Okay. Sum number 20. Here also sin 0 oda value என்ன? sin 0 value 0 கூட எந்த வேல்யூ மல்டிப்ளை இருந்தாலும் it will be 0. Okay. So இந்த சீரிஸ் குள்ள ஏதாச்சும் ஒரு என்டையர் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஏதோ சம்திங் ஒரு வேல்யூ 0 வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம் என்டையர் டேர்ம் வேல்யூ 0. இட்ஸ் another one concept. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். சம் நம்பர் 21. Here you have to find out tan 1. What's the value of tan 1 into tan 2 into tan 3, etc. And 88 and 89. You have to find out this value in the series. Okay. Also another one important series, tan and cot series. Okay. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் மாடலையும் நல்லா பார்த்துக்கோங்க. இங்க ஏதாவது 0 வருதா சொல்லிட்டு தேடாதீங்க. டெஃபினட்டா இங்க எதுவும் 0 கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, லிசன். sin actually if a plus b equal to 90 degree, then tan, already I said to you, tan a tan b equal to 1. correct? Tan a tan b equal to 1 சொல்லிருக்கேன். 1 plus 89 value 1. correct? Also 2 plus 88 value 90. so அதோட value 1. tan 2 tan 88 1. so இந்த மாதிரி each and everything has a pair, but ஒரே ஒரு term pair இருக்காது. that is tan 45. correct? tan
45 மட்டும் பேர் இருக்காது. ஸோ இந்த சைட் எல்லாமே 1, இந்த சைட் எல்லாமே 1. 1 எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணாலும் it will be 1. கரெக்டா? ஸோ tan 45 value also 1. Then answer will be 1 guys. Then this series answer will be 1. Okay. So இந்த சீரிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சீரிஸ்லாம் பார்த்தோன்னே வித்தின் செகண்ட் குள்ள நம்ம ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. சப்போஸ் இதுக்கு ஃப்ரண்ட்ல tan 0 ஆர் லாஸ்ட்ல எதுவும் சம்திங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அங்கே பார்க்கணும். ஆர் எல்லாம் இந்த சீரீஸ்லாம் வித்தின் செகண்ட். இதெல்லாம் ஸ்கோர் பூஸ்டர். இந்த சம்லாம் ரொம்பவே ரிப்பீட்டடாக கேட்ட சம். இந்த சம் எல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். சம் நம்பர் 22. சம் நம்பர் 22. ஹியர் காட் 41, காட் 42, காட் 43, காட் 44, காட் 41, 42, அடுத்தது 43, 44, etc. etc. 47, காட் 47, காட் 48, காட் 49. கரெக்டா? ஸோ பேர் பாருங்க 41, 90 டிகிரி. கரெக்டா? அந்த காட் 42 இங்க ஜஸ்ட் நான் சும்மா டேஷ் எழுதிருக்கேன். இது காட் 42. ஓகேவா? காட் 42, காட் 48 பேர் 1. கரெக்டா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஹேஸ் அ பேர். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பேர் இருக்காது. இட்ஸ் காட் 45. கரெக்டா? ஸோ இந்த சைடும் 1, இந்த சைடும் 1. தென் காட் 45 வேல்யூ 1. ஆல்சோ ஆன்சர் வில் பி 1. ஓகேவா? ஸோ ஆல்சோ நியர்லி இந்த மாதிரி கார்ட் சீரிஸோ டேன் சீரிஸோ கொடுத்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 1 இருக்கும். சம்டைம்ஸ் எதுவும் உள்ள ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அதை உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 22 முடிச்சாச்சா? 23. சம் நம்பர் 23. theta equal to 90 degree. If theta equal to 9 degree. Theta equal to 9 degree. Cot theta, cot 2 theta, cot 3 theta, cot 4 theta, 5 theta, 6 theta, 7 theta. Okay, 9 theta. Cot theta, cot 2 theta, cot 3 theta, etc. 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 Cot 7 theta, cot 8 theta, cot 9 theta. We have to find out this value. Correct? values now find out பண்ணனும். ஓகேவா? listen, two சைடும் 10 மல்டிப்ளை பண்றேன். two சைடும் 10 மல்டிப்ளை பண்றேன். 10 theta equal to 90 degree. 10 theta equal to 90 degree. If a plus b, எனக்கு இந்த டேர்மையும் cot a cot b, the theta plus 90 theta value 90 degree இருந்துச்சுனா cot a cot b value 1. கரெக்ட்டா? so theta plus 9 theta 10 theta 10 theta equal to 90 degree. கரெக்ட்டா? so theta plus 9 theta 10 theta 10 theta equal to 90 degree. so இந்த pair ஓட value 1. கரெக்ட்டா? and then 2 theta plus 8 theta 10 theta 10 theta value 90 degree. கரெக்ட்டா? 10 theta 90 degree. and then அப்போ இதோட value 1. cot 3 theta 7 theta value 1. same time இந்த மாதிரி each and everything has a pair. ஒரு வேல்யூ மட்டும் இருக்காது. இட்ஸ் cot 5 theta. கரெக்ட்டா? cot 5 theta that means cot 45 இதோட வேல்யூ 1. கரெக்ட்டா? so also answer will be 1. that's it guys. so இதுக்கு முன்னாடி பார்த்த சீரிஸ் தான். பட் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு சம் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் ஈஸி. கரெக்ட்டா? இது ரொம்பவே ஈஸி தானே. so next sum போலாம். sum number 24. which of the following எது எனக்கு irrational number னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? ஆப்ஷன் 1 பாத்தீங்க அப்படினா tan 20 tan 70 tan 20 plus 70 90. so இதோட வேல்யூ 1. கரெக்ட்டா? ஆப்ஷன் 1 ஓட வேல்யூ 1. இட்ஸ் a rational number. 1 is the rational number. கரெக்ட்டா? and then ஆப்ஷன் B செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா sin 30. sin 30 எனக்கு 1/2 1/2 0.5 is the rational number. ஓகேவா? and then tan 45 also எனக்கு 1. so option இதுவும் எனக்கு rational number. option 4 is the our answer guys. option 4 பாத்தீங்க அப்படினா என்ன இருக்கு? cos 30 இருக்கு. cos 30 √3 / 2. it's a irrational number. ரூட்டுக்குள்ள ஏதோ நம்பர் வந்துச்சுனா அது
ஸ்கொயர் நம்பரா இல்லைனா மோஸ்ட்லி இது irrational நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாமா? சம் நம்பர் 25. சம் நம்பர் 25 இப்போ டயர் 1 நடந்துச்சு இல்லையா? அதில் கேட்ட சம் ட்ரை பண்ணலாமா? ஹியர் 2 sin 22 டிவைட் பை cos 58 68 கரெக்டா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா sin 22 cos 68 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா அதோட வேல்யூ 1. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். If a plus b equal to 90 degree, then sin a equal to cos b. Correct? Sin a equal to cos b, then that term value 2. Okay, and that term oda value 2. So இதெல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்எஸ் நான் கூட எழுதுறேன். because sin 22 வேல்யூ பாருங்க. sin 22 பார்த்தீங்க அப்படின்னா cos 68. ஏன்னா sin 90 minus 68 எனக்கு sin 90 minus 68 cos 68 கரெக்டா? sin 90 minus 68 90 minus 68 22. ஸோ இது எனக்கு cos 68 டிவைட் பை cos 68 வரும். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் இதோட வேல்யூ 2 இருக்கும். ஓகேவா? சேம் வே 75 tan 15 கேன்சல் பண்ணிடலாம். இட் வில் பி மைனஸ் இது எனக்கு minus 2 divided by 5 and then again minus 8 into நல்லா பாருங்க சீரிஸா பார்த்து try to answer this series. இத பார்த்து without using paper and pen யூஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். so cos 45 1 and then 20 க்கும் 70 க்கும் பேர் இருக்கு, 40 க்கும் 50 க்கும் பேர் இருக்கு. so entire series எனக்கு 1. it will be 8 divided by 5 கரெக்ட்டா? அது எனக்கு 8 divided by 5. இது எல்லாமே ரொம்பவே ஈஸியான சம். அப்போ டினாமினேட்டர் 5 இருக்கு. அப்போ 2 10 divided by 5 அப்படி சொல்லி எழுதலாம். கரெக்ட்டா? சோ 2 10 divided by 5 எழுதலாம். சோ டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் பாருங்க 10 minus 10 10 minus 10 answer 0 guys. answer will be 0. that's it. ரொம்பவே ஈஸியான சம், ரொம்பவே sum. Okay, so next sum போலாம். next sum பாத்தீங்கன்னா nearly same model 26 nearly same model. try to solve the sum number 26 solve பண்ணிடலாம். 26 பாத்தீங்கன்னா tan square 20 denominatorல பாத்தீங்கன்னா cos square 70 அப்படின்னு இருக்கு. அப்போ cos square 70 எப்படி எழுதலாம் அப்படின்னா secant square 20. ஸோ இப்படி கூட ஃபர்ஸ்டே எழுதலாம், இப்படி கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, ஒன் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுனா tan square 20 cosecant square 70 secant square 20 அப்படின்னு சொல்லி எழுதலாம். கரெக்டா? அண்ட் தென் பிளஸ் cot square 20 cot 20 denominatorல secant 70 secant square 70 cosecant square 20 அப்படின்னு எழுதலாம். cosecant square 20 ன்னு எழுதலாம். பிளஸ் அந்த டேர்ம்லாம் பார்த்தாலே தெரியுது 1 கரெக்டா? பிளஸ் இந்த டேர்ம்லாம் எனக்கு 1 கரெக்டா? அந்த டேர்மோட வேல்யூ 1. இங்க நல்லா கவனிங்க. tan square 20 அப்போ tan square 20 sin square 20 divided by cos square 20. இங்க ஒன்னு எழுதிட்டா sin square 20 divided by cos square 20 அப்படின்னு இருக்கும். and the entire secant square 20 எனக்கு 1 by secant square 20 கரெக்டா? so secant square 1 by cos square secant square எனக்கு 1 by cos square. so cos square cancel பண்ணலாம். this value இந்த termோட வேல்யூ sin square 20 இந்த termோட வேல்யூ sin square 20. ஓகேவா? பிளஸ் இந்த டேர்மை கேன்சல் பண்ணீங்கன்னா சேம் அதேதான். cot square 20 இருக்கா? cot எப்படி எழுதலாம்? cos square 20 divided by sin square 20 கரெக்டா? டினாமினேட்டர்ல cosecant square 20 1 by sin square 20 கரெக்டா? so sin square 20 cancel பண்ணிடலாம். remaining cos square 20 கரெக்டா? remaining cos square 20. அப்போ sin square theta plus cos square theta இங்க ஒரு 2 இருக்கா? answer 4 guys. answer will be 4.
4. That's it. Okay. So next sum move பண்ணலாம். Sum number 27. Sum number 27 தான் same model as this sum. Sum number 27 தான் same model. இதோட exact same print ன்னு சொல்லலாம். So try to solve it. Try to solve it. Sum number 27 ஓட answer பாத்தீங்கன்னா 2. Okay. So next sum move பண்ணலாமா? Sum number 28. Tan theta divided by 2 tan 2 theta divided by 5 equal to 1. Here tan theta divided by 2 tan 2 theta divided by 5 equal to 1. Okay. So tan A tan B equal to 1. Tan A tan B equal to 1 when A plus B equal to 90 degree. A plus B இந்த ரெண்டு டேர்மும் 90 டிகிரி இருந்துச்சுனாதான் இது எனக்கு ரெண்டும் ஈக்குவல் டு 1. tan A tan B 1 வரும். ஓகே, ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்காங்க. தென் டைரக்டா நீங்க எடுக்கலாம். ஹியர் A வேல்யூ theta divided by 2 plus இங்க 2 theta divided by 5. It's a B value equal to 90 degree equal to 90 degree சொல்லிட்டு டைரக்டா எடுக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த ஃபார்முலா கொடுக்குறாங்க. தென் A plus B equal to 90 அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம். ஸோ இங்க ஆட் பண்ணா எனக்கு 2 theta 9 theta கரெக்டா? இட்ஸ் 9 theta டினாமினேட்டர்ல 10 கரெக்டா? ஸோ 90. ஸோ கேன்சல் பண்ணா theta 100 degree. ஓகே, theta is 100 degree. It's a one of the important sum. இந்த சம்ம நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அதர்வைஸ் இந்த சம்ம இட்ஸ் a formula. இந்த formula யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் யூஸ் த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் ஆக்சுவலி இட்ஸ் a மெத்தட். செகண்ட் மெத்தட்னு கூட வச்சுக்கோங்க. tan theta divided by 2 1 by tan 2 theta divided by 5 கரெக்டா? 2 theta divided by 5 இந்த சைடு இருக்க 2 theta divided by 5 அங்க மூவ் பண்ணிட்டேன். 1 divided by tan theta. Actually tan theta divided by 2 equal to 1 by tan value என்ன? cot. கரெக்டா? cot 2 theta divided by 5. கரெக்டா? Here tan theta divided by 2 equal to cot 2 theta divided by 5 எப்படி எழுதுறேன்? tan 90 minus 2 theta divided by 5 எப்படி எழுதுறேன்? ஓகே, so tan 90 minus 2 theta divided by 5 எப்படி சொல்லி எழுதுறேன். ஏன்னா இதை அகைன் கன்வெர்ட் பண்ணுங்க. யூ கேன் கெட் cot 2 theta divided by 5 கரெக்டா? ஸோ tan 90 அப்படி மைனஸ் 2 theta எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், தென் tan எனக்கு பிளஸ் அந்த 90 இருந்துச்சுன்னா tan எனக்கு காட்டா மாறும் கரெக்டா? ஸோ cot 2 theta equal to tan 90 minus 2 theta எழுதலாம். ஓகே, ஸோ tan கேன்சல் பண்ணிடலாம். ஸோ theta divided by 2 அந்த டேர்மை இந்த சைடு மூவ் பண்ணா theta divided by 2 equal to 90 minus no ஸ்டெப் கூட எழுதிக்கலாம் divided by 5. இந்த டேர்மை இந்த சைடு மூவ் பண்ணா theta divided by 2 plus 2 theta divided by 5 equal to 90 degree. It's a term we get our formula இருந்து இதுதான் எடுத்தோம் கரெக்டா? ஸோ டைரக்டா எடுத்தோம். ஸோ இதை கிராஸா மல்டிப்ளை பண்ணா 9 theta divided by 10 equal to 90. Then theta equal to 100 degree. Theta equal to 100 degree. It's a method. இது எப்படி நம்ம மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணா within a second, within ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட்லயே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் சேம் மாடல்ல இங்க ஒரு சம் கொடுத்துருக்கேன். ட்ரை டு சால்வ் இட். ட்ரை டு சால்வ் திஸ் சம். சேம் மாடல்ல இங்க சம் பாத்தீங்க அப்படின்னா சேம் மாடல். சம் இஸ் tan, ஆக்சுவலி நான் கூட சால்வ் பண்ணிடுறேன். வெயிட் a minute. tan a plus b into tan a minus b equal to 1 கரெக்டா? then we have to find out tan 2a கண்டுபிடிக்கணும் கரெக்டா? இந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ண எவ்வளவு டிகிரி வரும்? 90 டிகிரி கரெக்டா? then a plus b a minus b 2a டைரக்டா கூட எழுதலாம். அதாவது a plus b a minus b equal to 90 கரெக்டா? so plus plus கேன்சல் பண்ணிடலாம். 2a equal to 90 degree. 2a equal to 90 degree கரெக்டா? so 2a 90 degree அப்படின்னா இங்க
apply பண்ணலாமா tan 90 value infinitive tan 90 value infinitive is our answer okay so next sum பண்ணலாமா sum number 29 nearly same model but same நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணா sum ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணலாம் கரெக்ட்டா so here sin 30 minus cos 20 minus theta கரெக்ட்டா sin 30 cos 20 minus theta. So sin A equal to cos B. Sin A equal to cos B. A plus B equal to 90 degree. A actually it's a theta. Theta. So 3 theta plus 20 minus theta equal to 90 degree. So இந்த A plus B எனக்கு 90 degree இருந்துச்சுனாதான் இது எனக்கு sin A equal to cos B ன்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா சோ இங்க 2 theta 20 அங்க சப்ட்ராக்ட் பண்ணா 70 ஆ சோ 2 theta equal to 70 theta equal to 35 guys theta value 35 ஓகேவா சோ நெக்ஸ்ட் sum number 30 also same model 30 also same model just sum பார்த்தோனே சால்வ் பண்ணலாம் இங்க cosecant 2 theta equal to secant 3 theta அப்போ அந்த a plus b ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90 டிகிரி வரும் இட்ஸ் a condition 2 theta plus 3 theta minus 15 equal to 90 கரெக்ட்டா சோ இத மூவ் பண்ணா 105 இந்த சைடு 2 theta 3 theta இது எனக்கு 3 theta so 5 theta 21 guys theta will be 21 that's it so these all are இப்போ பார்த்த எல்லா சம்முமே ரீசன்ட்டா updated tier 1 CGL tier 1 வரலைக்கும் கேட்ட சம் also most of the sum பாத்தீங்கன்னா tier 2 sum ஓகேவா so முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு difficult sum எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு each and every sum once again எடுத்து practice பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் ஓகேவா நம்ம next sessionல பார்க்கலாம் thank you guys